இயேசுவில் பிரியமான புனித அந்தோனியாரின் பக்தர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை வேளையில் நாம் கடவுளுடைய திருப்பாதத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். கோடான கோடி நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற கோடி அற்புத புனிதர் என்று அந்தோனியார் அழைக்கப்படுகின்றார். மாதாவிற்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக செல்கின்ற ஒரு ஆலயம் எதுவென்றால் அது அந்தோனியர் ஆலயம்தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அந்தோனியர் ஆலயம், அந்தோனியார் கெபிகள் இடங்களில் சென்று மக்கள் ஜெபிப்பது வழக்கம். காரணம் என்னவென்றால், இவர் வழியாக நாம் ஏறெடுக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களும் தேவைகளும் உடனடியாக கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு தான் இது அந்தோனியார் திருத்தலத்திற்கு நீங்களும் வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய தேவைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை இவர் வழியாக நாம் செலுத்தினால் இறைவன் கேட்பார், எனக்கு கேட்பதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் வந்திருக்கின்றீர்கள், நானும் வந்திருக்கின்றேன் திருப்பணி நிறைவேற்ற. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரை பற்றி நிறைய நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு வல்லமை மிக்க சக்தி உள்ள ஒரு புனிதர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவர் செய்த புதுமைகளையும் அவரால் கேட்ட நடந்த புதுமைகளை பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது அந்தோனியார் அவர் குருமடத்தில் துறவியாக படித்து கொண்டிருந்த பொழுது அந்த துறவிகள் அனைவரும் ஒரு தீவுக்கு சுற்றுலா பயணம் செல்கிறார்கள். பல துறவிகளோடு சேர்ந்து எல்லாம் அந்த குருமட துறவிகள் அனைவரும் ஒரு தீவுக்கு படகின் மூலமாக பயணம் சென்று ஒரு தீவில் இறங்கி சுற்றி பார்க்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்தோனியார் வேறு இடத்த தீவினுடைய பலர்கள் சென்று விடுகின்றார். மற்ற துறவிகளெல்லாம் அவசரமாக தன்னுடைய குருமடம் செல்வதற்காக படகில் ஏறி சென்று விட்டார்கள். அந்தோனியாரை அந்த தீவிலே விட்டு விட்டார்கள், மறந்து விட்டார்கள். இவர் பார்க்கின்றார், அந்த தீவு சுற்றி பார்க்கின்றார். கூட வந்த துறவிகள் யாருமே இல்லை, படகும் இல்லை. எப்படி தன் குருமடத்திற்கு செல்வது என்று அந்தோனியார் யோசிக்கின்றார். அங்கேயே இறைவனிடம் வேண்டுகின்றார், நான் எப்படியாவது என்னுடைய குருமடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்றால் அந்த துறவுமடத்தினுடைய அது பெரிய துறவியான அதிபர் அவர்கள் கண்டிப்பாக கடுமையாக திட்டுவார். இறைவன் நான் செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபித்து விட்டு தன்னுடைய மேலே போட்டிருந்த அந்த அங்கியை கழட்டி அந்த தண்ணியில் போட்டுட்டு அது மாதிரி ஏறி உட்கார்ந்து படகை போல அவர் சென்று விட்டாராம். பாருங்கள், தன்னுடைய துணியை அங்கியை கழட்டி அந்த படகு அந்த தண்ணியில் போட்டுட்டு அதை மேலே அமர்ந்து அவர் அந்த கடலை கடந்து அடுத்த தன்னுடைய குருமடத்திற்கு அவர்களுக்கு முன்பாக சென்று விட்டார். எப்படி ஒரு மாபெரும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு புதுமையை பாருங்கள். இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குது, நான் போய் சொல்ல, இந்த புத்தகத்தில் அந்த புதுமை கொடுத்துருக்கணும். தன்னுடைய மேலாடையை தண்ணீர் மீது போட்டுவிட்டு அதன் மீது அமர்ந்து படகை போல் அமர்ந்து அந்த போக இடத்திற்கு அவர்களுக்கு முன்பாக சென்று விட்டார். அப்படி செல்வதற்கு காரணம் என்ன? அவருடைய ஜெபம், அவர் கடவுளுக்கு கொடுத்த நம்பிக்கை, அவர் கேட்டதை கடவுள் கொடுத்தார். அதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். இன்னொரு புதுமை, அவரால் வேண்டிக் கொண்ட பொழுது நடந்த ஒரு புதுமையை சொல்கின்றேன். அது ஒரு அந்தோனியர் ஆலயம்தான், அதை ஊர் சொல்ல தேவையில்லை. இங்கே அந்தோனியர் ஆலயத்திற்கு ஒரு சிதம்பரத்திலிருந்து ஒரு குடும்பத்தினர் திருவண்ணாமலைக்கு செல்கிறார்கள். அதிகாலையில் 5 மணிக்குள்ளாக சென்றால் அங்கே இருக்கின்ற
ஆலயத்தில் அங்கே இருக்கின்ற கோவிலில் திருமணத்திற்காக ஒரு குடும்பத்தில் ஒரு வேனில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே அந்தோனியர் ஆலயத்தை பார்க்கின்றார்கள். இரவு நேரம், சற்று இங்கு ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம், இன்னும் நேரம் இருக்கின்றது திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு என்று சொல்லி அவர்கள் அந்த அந்தோனியர் ஆலயத்திலே அங்கே படுத்து கொண்டிருக்கிறார்கள் வேனை விட்டுவிட்டு. அந்த அவர்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது திருடர்கள் மணப்பெண்ணுக்கு வைத்திருந்த நகைகளும் தாலியையும் அந்த பையோடு திருடி சென்று விட்டார். அவர்கள் கண்ணையும் தூங்கிவிட்டார்கள். எப்பொழுது திருடு போனதுன்னு தெரியவில்லை. பிறகு அவர்கள் 3:30 மணி இருக்கும் எழுந்து நாம் போய் கிளம்பி போகலாம் என்று போகின்ற பொழுதுதான் அந்த மணப்பெண்ணுடைய வச்சிருந்த பை காணவில்லை. அந்த பையில் தான் நகைகளும் தாலியையும் வைத்திருந்தார்கள், பணமும் வைத்திருந்தார்கள். தேடுகிறார்கள், அழுகிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாராம், அப்போவே தெரியும் இந்த கிறிஸ்துவ கோயிலுக்கு வந்தாவே இப்படி தான் நமக்கு சோதனை ஏற்படும். நேராக நாம் ஏன்னா அவர்கள் இந்து மத சகோதரர்கள். அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற கோவிலுக்கு, அண்ணாமலையார் கோவிலுக்காக அங்கே திருமணம் சென்று கொண்டிருந்தவர்கள். புலம்பு, இங்கே வந்து நம்ம இங்கே தங்குனது தவறு, நாம் நேராக போயிருக்கலாம், நம்முடைய கடவுள் நம்மை சோதித்து விட்டார், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்த உடனே நம்முடைய பணமும் நகையும் தாலியும் காணாமல் போய்விட்டது என்று அவர்கள் புலம்புகின்றால் அழுகின்றார்கள். அப்பொழுது அங்கே அந்த வழியாக வந்த பேட்ரோல் போலீஸ்காரங்க பார்த்து விசாரிக்கின்றார்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர்களும் விசாரிங்க, எங்கே விட்டீங்க அப்படின்னு, இங்கே தான் நாங்கள் படுத்திருந்தோம், இங்கே தான் பையை கையில் வைத்து தூங்கிட்டு இருந்தோம், எப்படி எடுத்துச்சாலும் தெரியவில்லை என்று அவர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கின்றார்கள். அப்போ அவங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டியது, இங்கேயா நீங்கள் தங்கினீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு முதியவர் ஒருவர் கை குச்சியோடு வந்து அந்த போலீஸ்காரரையும் நகை காணாமல் போன ஒருத்தரையும் கூப்பிட்டு, இந்த வழியாக போங்க, ஒரு வழியை காட்டுகின்றார். வழியை காட்டுவது மட்டுமல்ல, அந்த முதியவரும் அவர் இந்த காவல்துறை அதிகாரியும் அந்த வீட்டில் இருந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. அப்போ அந்த வயதான முதியவர் குச்சி வைத்து கொண்டு ஊனிக்கொண்டு அவளை கூட்டி கொண்டு போகிறார். 1 கிலோமீட்டர் தாண்டிய உடனே ஒரு மரத்தடியில் 3 பேர் உட்காந்து நகையை பிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, இதோ பாருங்கள் அவங்க தான் திருடர்கள்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டு அந்த திருடர்கள் ஓடி போய் காவல்துறையினங்களை பிடிச்சி திரும்பி பார்த்தா அந்த முதியவரை காணவில்லை. 1 கிலோமீட்டர் நடந்து வந்த அந்த முதியவர் அந்த திருடர்களை காண்பித்து விட்டு அவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். அவர்களால் ஒன்றும் புரியவில்லை. யார் அந்த மனிதர், யார் எங்களுக்கு வழிகாட்டினார், யார் எங்களுக்கு கண்டுபிடித்து கொடுத்தார் என்று அவளுக்கு புரியவில்லை. அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் சொல்லி யாரோ ஒரு வழிகாட்டினார். அந்த திருடர்களை பிடித்து விட்டு திரும்பி பார்த்த பொழுது அங்கே அந்த வயதான நபரை காணவில்லையே என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள், இது கடவுளுடைய செயல், அந்தோனியருடைய செயல். அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபொழுதும் அவமானப்பட மாட்டார்கள். நம்பி வந்தவர்கள் யாரும் வேதனைக்குள்ளாக மாட்டார்கள். நம்பி வந்தவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு இதை சாட்சியாக சொன்னார். இது ஒரு 10 ஆண்டுகள் முன்பாக என்னிடமே சாட்சியாக அந்த குடும்பத்தை சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய நகையெல்லாம் கிடைத்து விட்டது, அது அந்தோனியராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இப்படி காணாமல் போன பொருட்களையும் கண்ணீரோடு இருக்கின்றவர்களுக்கும் வேதனைப்படுகின்றவர்களுக்கும் ஆபத்தில் இருக்கின்றவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கோடி அற்புத புனிதர் அந்தோனியார். எனவே இந்த மேல் நாரியப்பன் ஒரு திருத்தலத்திற்கு கோடான கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவர் நன்மையை பெற்று சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார்கள், என்னுடைய வாழ்க்கை இது வேண்டும், அது வேண்டும், என் துன்பங்கள் நீங்க வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உடல் நோய் குணமாக்க வேண்டும் என்று எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான இடம் என்றால் இந்த அந்தோனியார் திருத்தலம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு வல்லமை மிக்க ஒரு புனிதர்
இந்த உலகத்தில் 36 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். எத்தனை ஆண்டுகள்? 36 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு புனிதர், ஒரு மனிதர் புனிதராக மாறினார். அப்படின்னா என்ன? அவர் ஒரு முறை கூட தன் வாழ்நாளில் பொய் சொன்னதே கிடையாது அந்தோனியார். அந்த அளவுக்கு அவர் எப்பொழுதும் தன் நாவால் இயேசுவையே புகழ்ந்து ஏற்றியவர், கடவுளையே புகழ்ந்து பாடியவர், இறைவார்த்தையே போதித்தவர். அதனால்தான் அவருடைய நாவு இன்றும் அழியாமல் இருக்கின்றது. அந்த பதுவா என்ற அந்த பேராலயத்தில், பதுவா இடத்துல, அந்தோனியார் திருத்தலத்தில், அந்த நற்கருணை பேரை அருகில் ஒரு பெட்டியில் அவருடைய நாவு இன்றும் அந்த பதுவாவில் அழியாமல் பாதுகாக்க காரணம், அவர் இறைவார்த்தை மட்டுமே போதித்தார், இறைவன் மட்டுமே புகழ்ந்து பாடினார். அதுதான் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறாரு, அவருடைய நாவை எடுத்துப்படுது. இந்த நாவு இறைவனை மட்டுமே புகழ்ந்து பாடி இந்த நாவு அழியாமல் இருக்குது என்றால், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த அதே புதுமைகளையும் நன்மைகளையும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், இன்றும் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய நாவு சாட்சின்னு சொல்லி அந்த நாவை எடுத்து வைத்து புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கின்றோம்? கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம், தவறான மற்றவர்களை குற்றம் சுமத்துகின்றோம், குறை சுமத்துகின்றோம். இப்படி வீண் பேச்சுகளை பேசி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றோம். கடவுள் நம்மை எதற்காக படைத்தார்? நாம் அவரை கண்டு கொண்டு அவரை புகழ்ந்து அவரோடு இருப்பதற்கு கடவுள் நம்மை படைத்தார். ஆனால் நாம் அதை விட்டு மற்ற எல்லா செயல்களையும் செய்து கொண்டு நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களை வர வைத்து கொண்டு நாம் எனக்கு இப்படி ஆகிவிட்டது, எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி நாம் புலம்புகின்றோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இடம் இரு நம்பிக்கை கொள்ளுங்கள். புனித அந்தோனியார் அவர் தன் வாழ பல துன்பங்களையும் சவால்களையும் அவர் அனுபவித்திருக்கின்றார். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் கடவுளுக்காக, நற்செய்திக்காக, இயேசுவுக்காக, குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய பேறு பெற்ற ஒரு புனிதர், இறை வார்த்தையை போதித்தவர், இறை வார்த்தையை உள்ளத்தில் சிந்தித்தவர், இப்படி பல்வேறு விதமான பண்புகளையும் குணங்களையும் கொண்ட அந்த கோடி அற்புத புனிதர் இன்று உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் கேட்கின்ற எல்லா தேவைகளையும் இறைவனிடம் பரிந்து பேசி நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு வல்ல புனிதரிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் இறைவனிடம் பரிந்து பேசுவார், நமக்காக பரிந்து பேசுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றுக்கும் பரிந்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் கோடி அற்புத புனிதர். எனவே நம்பிக்கையோடு இருங்கள். எனக்கும் அந்தோணி ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நாளில் அந்தோணி ஆலயத்துக்கு சென்று நான் ஜெபித்து விட்டு வருவேன். ஒவ்வொரு மாதம் தவற மாட்டேன். எந்த பகல் இருந்தாலும் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்தோணி சென்று அவனை ஜெபித்தால் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், ஒரு சிலமான வறட்சியான சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனைகள் பங்கில் வருகின்ற பொழுது நான் அவரிடம் ஜெபிப்பேன். எனக்கு உடனே அங்கே போயிட்டு வந்துட்டு நான் பங்குக்கு போகிறதுக்குள்ளாகவே அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏனென்றால் அது என் சிறு வயதிலிருந்தே அந்தோணியார் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு பிரியம், தனிப்பட்ட ஒரு இது. என்னுடைய வாழ்க்கையில் நான் குருவாகி 17 ஆண்டுகள் முடித்து விட்டேன், 18வது ஆண்டில் இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு எல்லா விதமான அருள் வரங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு புனிதனாக எனக்கே நானே சாட்சி சொல்ல முடியும். ஏனென்றால் எந்த விதமான பிரச்சனைகள், துன்பங்கள், உடல்நல குறைபாடுகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியவர். நான் அவரை ஜெபிக்காமல் நாளே கிடையாது. காலை எழுந்த உடனே அந்தோணியாரே வேண்டிங்க, அந்தோணி நான் ஊருக்கு போகிறேன், என்னை பார்த்துங்க, நான் போகும்பொழுது எனக்கு முன்னும் பின்னமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை மிக்க ஒரு புனிதர். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய, அற்புதங்களை செய்யக்கூடிய அந்தோணியாரிடம் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும்
நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். ஆமேன்.